இந்த சிரிக்கிய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு யோகிதை இல்ல, பெருசா பேச வந்துட்டா என் பிள்ளைய பத்தி. உன் பொண்ணு கையாட்டி பேசினா என் பிள்ளை கையாட்டி பேசுவான். ஆற்ற விரல இழுத்து வச்சு அறுத்து குழம்பு வச்சிருவேன். ஆமா ஆமா, நீ அறுக்கிற வரைக்கும் நான் கீரை ஆஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு பாரு. நீ தயவுசெய்து கொஞ்சம் கீழே வாயா ப்ளீஸ். நீ வாய எப்படி இந்த பாரு, இப்படி ராங்கி பண்ற வேலையெல்லாம் உன் புருஷன்கிட்ட வச்சுக்கோ. அங்க உம்மர உட்கார்ந்துருப்பாரு செவத்தை ஒட்டிக்கிட்டு, அந்த பள்ளி அவங்கிட்ட வச்சுக்கோ. அலுமேலு கொஞ்சம் பேசாம இரு. என்னத்தையா நாக்கு அடக்கி வைக்க சொல்லுங்க. சரி சரி சரிமா, நீங்க அவகிட்ட என்ன கூப்பிடு. ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத. இத பாரு, நம்ம பொண்ணு ஒழுங்கா இருந்தா எந்த பிரச்சனையும் வராம இருக்கல்ல. ஐயோ தலை எழுத்து. ஏயா எவனோ ஒரு நாய் நம்ம குழந்தைய பார்த்து ஜாட காட்டுறான், அவனை 4 சாத்து சாத்தாம நீ என்ன இந்த பொம்பளைக்கு வக்காலத்து வாங்குறியா? வெள்ளத்தோல பார்த்து பயங்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, எல்லாரும் நம்மளே வேடிக்கை பாக்குறாங்க. மீதி பஞ்சாயத்து வீட்ல வச்சுக்கலாமே. சனியனே, ஒழுங்கா துணியை காய போட்டு வா. நான் காய போட்டு வரேன், நீ போமா. நீ போ போ. நீ துணி காய போட்டதெல்லாம் போதும். இதே ஒழுங்கா காய போட்டு கீழே வந்து சேரு. நீ வாய பின்னாடி. இந்த பாரு, ஒழுங்கா அவனே என் பொண்ணுக்கு ஜாட கிட்ட காட்ட மூஞ்சி போடல பேசுவேன். ஏண்டா ஏண்டா என் மானத்தை வாங்குற? பேசாதடா. அவங்க தான் சும்மா உனக்கு கத்திட்டு போறாங்க. ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டாளாம், ஆட்டம் காட்டுறாளுங்க ஒவ்வொருத்தையும். இன்னும் விட மாட்டியா? காலையில நான் யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, இந்த ஆள் முகத்துல தான் முழிச்சிருப்பேன். ஏயா 3 வேளை மூக்கு பிடிக்க திங்க வேண்டியது, பேப்பரை படிக்க வேண்டியது, டிவியை 3 மணி நேரம் பார்க்க வேண்டியது. இங்க பாருங்க, இப்படி பார்த்து பார்த்து உங்க மூளையே மழுகி போச்சு. யாருக்கு? எனக்கா? வேற யாருக்கு? 3 வேளை சோத்து சட்டியை இங்கதானே வந்து கவுத்து கொட்டிக்கிறீங்க. இல்ல அந்த பொம்பளை உங்களை தனியா கூட்டிட்டு போய் சோறு போடுறாளா? அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? வெக்கமில்லையா அப்படி பேசுறதுக்கு? தப்பு நம்ம பக்கம் தான் இருக்கு, அதை உணர்ந்து பேசு. புரியுதா? பெரிய மனுநீதி சோழன், வேலை வெட்டி இல்லாத வெட்டி ஆபீசர், தராசு முள்ளு தடுமாற கூடாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன இங்க ஒரே சவுண்டா இருக்கு? என்ன பிரச்சனை? அது ஏன்டா கேக்குற? அந்த பக்கத்து வீட்டு குரங்கு நம்ம வித்யாவுக்கு சைகை காட்டுறான். ஏன்னு நான் போய் கேட்டா உங்க அப்பா அந்த பொம்பளைக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. என்னது? வித்யாவை பார்த்து கை காட்டுறானா? அவன 2ல 1 பாத்துறேன். டேய், தேவையில்லாம நீ போய் தகராறு பண்ணா நமக்கு தான் அவமானம். என்ன சொல்றீங்க? ஆமா, பிரச்சனையே உன் தங்கச்சி தான். முதல்ல கைகால வச்சுக்கிட்டு அவளை சும்மா இருக்க சொல்லு. பாத்தியா பாத்தியா, சொகுசெல்லாம் அனுபவிக்கிறது இந்த வீட்டுல, குத்தம் கண்டுபிடிக்கிறது இங்கதான். ஆனா சப்போர்ட் எல்லாம் மட்டும் வெளியில. பெத்த மகளையே பழி போடுற அப்புறம் வேற எங்கேயாவது பாத்திருக்கியா? நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன பெரிய உண்மையை பேசுறீங்க? இந்த பாருங்க, இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அதே பாவம் குழந்தை ஏதோ அழகா இருக்கணுமேங்கிறதுக்காக முகத்துல கொஞ்சம் பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அழகா அப்படி நிக்கிற அந்த சார், ஐம் சாரி. ஏதோ தெரியாம பேசிட்டேன். நான் பேசுனதுல நீங்க ஏதாவது வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. எது தெரியாம திட்டிப்புட்டியா? ஏமா அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு புரோக்கர்னு கேவலமா திட்டிப்புட்டு இப்ப இங்க வந்து சாரின்னு ஒத்த வார்த்தை சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அதான் சாரின்னு சொல்றேன்ல சார். ஏமா, ஓ வயசு என்ன, அவர் வயசு என்ன? அதானே, அவர் உன்னை விட வயசுல ரொம்ப மூத்தவர் தெரியுமா? ஏய் திண்ணி பண்டாரா, உளறிட்டு இருக்காது, சும்மா இரு. இங்க பாருமா, நான் உன்னை விட வயசு ஒண்ணு அப்படின்னு மூத்தவன் கிடையாது. என்ன உன்னை விட ஒரு வயசு முன்ன பின்ன இருப்பா, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லைங்க, நான் இந்த வீட்டோட மூத்த மருமகங்க. என் புருஷன். அதுக்கான மரியாதையாவது நீ எனக்கு கொடுத்துருக்கணுமா? என் புருஷன் வரது தெரிஞ்சாலே பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு பொம்பளைங்களா எந்திரிச்சு உள்ள ஓடி போயிடுவாங்க தெரியுமா உனக்கு? என்னடி சொல்ற? அவ்வளவு மரியாதைப்பட்ட மனுஷங்க நீங்க. அப்படிப்பட்ட அவரை போய் அந்த பேச்சு பேசிருக்க, என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ? இத பாருங்க, நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன், அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் என்ன? இதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அதே இவரு உன் கைய பிடிச்சு இழுத்து சாரி சொல்லி இருந்தாருன்னா நீ சும்மா இருந்திருப்பியா? இவரை விளக்க மாத்தாலே 4 அடி அடிச்சிருக்க மாட்டேன். செருப்ப கழட்டி 2 போடு போட்டுக்க மாட்டேன். சும்மா இருக்கியா? யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க நீ? விட்டா அத்தனை நீயே செஞ்சிருவா போல இருக்க. இங்க பாருமா, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசிருக்க கூடாது. ஒருத்தர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணுங்க. டக்குன்னு பொருத்தமில்லாத வார்த்தையை எடுத்து விட்டுறக்கூடாதுங்க. என்னை பார்த்து உங்களுக்கு புரோகிராம் மாதிரியா தெரியுது? நல்லா சொல்லுங்க. என் புருஷனை பார்த்தா என்ன மாதிரி இருக்குன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஏய் அழகி, கொஞ்சம் வாயை போத்துறியா? புத்திசாலித்தனமா பேசுறத நினைச்சு நீ பாட்டுக்கு எதுவும் உளறி வச்சு தொலைச்சிடாது. சரி சார், எல்லாத்தையும் விடுங்க. என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஏதோ வீடு தேடி வந்து கேஞ்சற, என்ன பண்றது? சரி சரி போ போ. சரி. இரு வேற மண்டபம் புக் பண்ணி சொன்ன என்னாச்சு? அக்கா பாத்துட்டு இருந்தா பார்த்தாதுங்க, செய்யணும். முகூர்த்த தேதி குதிச்சாச்சுல்ல, நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதான் நேத்து வரும்போதே நானு லிஸ்ட் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா நீ பண்ண குழப்பத்துல விட்டுட்ட. இதுல நிறைய மண்டபத்து பேர் எழுதியிருக்க, பார்த்து ஏதோ ஒன்று புக் பண்ணுங்க. சரி. அப்புறம் இங்க பாரு,
இனிமேல் என்ன மாதிரி இளைஞனிட்டியெல்லாம் கொஞ்சம் பக்குவமா பேசணும். வாய் இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது, புரியுதா? போ. உன்னையெல்லாம் இப்படி ஒரு போட்டா தான் தாங்குவீங்க. என்னங்க மாமா, நான் சொல்றது சரிதானே? இப்படி வாழறதை விட நாக்க புடிங்கிட்டு சாவ. எதுங்க? என்னது? இல்ல உங்களை சொல்ல என்ன சொல்லிக்கிறேன். என்னங்கத்தான், இந்த கல்யாண விஷயத்துல நானா மெனக்கட்டு ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு. அழகே, ஒரு காப்பியை போட்டு எடுத்துக்கிட்டு வா. காஃபியா? சீதா உன் புருஷன் கிட்ட சொல்லு, பால் இல்ல. பால் இல்லையாம்மா? உள்ள வா. வந்துட்டேன். மாமனாரு செத்து போலாங்கிறான், மாமியாரு காப்பி கூட வக்கில்லைங்கிறான். என்ன குடும்பமடா இது? அபி, நீ பழைய அபியா இல்ல, ரொம்ப மாறிட்ட. எனக்கு தெரிஞ்ச அபி என்ன தப்பு நடந்தாலும் உடனே ஏன் எப்படின்னு கேப்பா. அவளுக்கு கோவமே வராது. அப்படியே கோவம் வந்தாலும் அவ பக்கம்தான் என்னைக்குமே நியாயம் இருக்கும். ஆனா இப்போ உன்னை பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, நீ என்னடானா அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஏதோ மந்திரி சுட்டு கோழி மாதிரி சரி சரின்னு தலையாடிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன பண்றது உஷா? அம்மாவுக்கு விவரம் பத்த மாட்டேங்குது. அவசரப்பட்டு சம்மதிச்சிடுறாங்க. அவங்க மனசு வருத்தப்படாம பாத்துக்கணும்ல. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. பத்திரிகை அடிச்சதுக்கு அப்புறம் மண்டபத்தை மாத்துன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கும் நீ மறுப்பு சொல்லாம இருந்தது ரொம்ப தப்பான விஷயம். உன்கிட்ட காசு என்ன குட்டியா கிடக்கு, எண்ணி தானே செலவு பண்ணிட்டு இருக்க. வேற வழி இல்ல உஷா, சமாளிச்சுதான் ஆகணும். இதுல பாஸ்கர் எதுவுமே சொல்லலையா? அவர் என்ன செய்வார் பாவம். எல்லாத்துக்கும் காரணம் அவர் அக்கா புருஷன்தான். அந்த ஆளை பார்த்த தாண்டி எனக்கு ஆத்திரமா வருது. முதல் முறையா IPS படிக்காததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். இல்லனா என்கவுண்டர்லயே அந்த ஆளை போட்டு தள்ளிருப்பேன். நடக்கிறத பத்தி பேசு. சரி, உன்கிட்ட பாஸ்கரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இத பாரு, எனக்கு இப்ப இருக்கிற டென்ஷன்ல யார பத்தியும் எதை பத்தியும் என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்புறமா பேசுவோம். அப்புறம் அடுத்த தெருவுல ஒரு மண்டபம் இருக்குல்ல, அது என் கல்யாண டேட்ல ஃப்ரீயா இருக்கான்னு பாப்போம். அது கொஞ்சம் காஸ்ட்லியான மண்டபம் இல்ல? பேசி குறைச்சிடலாம். நான் பாஸ்கரை பத்தி ஒரு விஷயம் இத பாரு, சொல்லணும். எதை பத்தியும் இப்ப என்னால பேச முடியாது, அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னேன்ல. வா, முதல்ல போய் அந்த மண்டபத்தை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். வா, சரி. கிளம்பு. நீங்க ரொம்ப லக்கி மேடம். உண்மையிலே இந்த டேட்டுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு. உங்க அதிர்ஷ்டம், இந்த டேட் ஒரு கம்பெனியோட ஆனிவர்சரிக்காக புக் ஆயிருந்தது, கேன்சல் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ½ அன் அவர் முன்னால தான் கேன்சல் பண்ணா. இதோ பாருங்க, இப்போ திடீர்னு 4-5 பேர் ஃபோன் பண்ணி அந்த டேட் வேணும் கேட்டா என்ன பண்றது? என்னுடைய பாலிசி எப்பவுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு தான். நீங்க ஒன்று செய்யுங்க, ஒரு 4000 rupees அட்வான்ஸை கொடுத்துட்டு இந்த டேட்டை புக் பண்ணிட்டு போயிடுங்களேன். இதோ பாருங்க, நான் போயிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. சீக்கிரமாக யோசனை பண்ணி சொல்லுங்க. அபி, கொஞ்சம் யோசிச்சுக்கோ. இப்ப யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? இருக்கிறத தரேன். ஆனா மிச்ச பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? வளையல் இருக்கு, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். சரி. உன்கிட்ட 2000 ரூபாய் இருக்கா? ம். என்கிட்டயும் 2000 ரூபாய் இருக்கு. மிச்சத்தை வளையல் வச்சு சமாளிச்சுக்கலாம். எடு பணத்தை. இந்தா, சேர்த்து கொடு. இந்தாங்க. மண்டப வாடகை 16,000ங்கிறது கொஞ்சம் அதிகமா இல்ல? கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. முடியாதுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. வேற பார்ட்டி ரெடியா இருக்கா? இல்ல, புக் பண்ணிடுங்க. ஆமா, உங்க பேர் என்ன? கந்தசாமி. ஓஹோ, பேசாம கரார் கந்தசாமின்னு பேர் மாத்திருங்க. கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டேங்கிறீங்க. இதோ பாருங்கம்மா, நான் இந்த மண்டபத்துக்கு வெறும் மேனேஜர் தான். ஓனர் என்ன ரேட் சொல்றாரோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். என்ன அப்படி பார்க்குறேன்? அதையும் மீறி நான் உங்ககிட்ட ஏதாவது குறைச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என் சம்பளத்துலேருந்து நான் கொடுக்க வேண்டியது தான். நானும் ஏழை தான் மேடம்.
கந்தசாமி வள்ளல் கந்தசாமியா மாறத்துக்கு சான்ஸே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், என் பொண்ணோட கல்யாணமும் திருநீர்மலையில் தான் நடந்தது. எங்க போனாலும் இந்த ஏழைங்க தொலை தாங்க முடியலப்பா. மண்டபத்தோட பேரையும் அட்ரஸையும் கொஞ்சம் தெளிவா எழுதி கொடுங்க. இருங்கோ, ரசீது தர எல்லா விவரமும் அதில் இருக்கு. இந்தாங்கோ. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். See you, Mr. ராமசாமி. ஆஹா, கந்தசாமி. ஏதோ ஒரு சுவாமி. வா கிளம்பு. தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. என்ன மனு, அதுக்குள்ள பெரிய வேலையெல்லாம் கத்துக்கிட்ட போல இருக்கு. ஆமாங்க, சார் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்று தர ஆரம்பிச்சிட்டாரு. யார் அந்த மனுஷனா? மனுஷிக்கு ஏமி தெரியுதே. என்ன சொல்றீங்க? அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். மனு, உன்கிட்ட ஒன்று சொல்றேன். உண்மையை சொல்ல போனா அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாது. அது ஒரு அறகுறை. நீயா பார்த்து கத்துக்கிட்டாதான் உண்டு. ம். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வேலையை கத்துக்க வந்தா நாம தான் முயற்சி பண்ணி கத்துக்கணும். தப்பு தப்பா பண்ணி அப்படியே கத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு பெரிய மெக்கானிக் ஆயிடலாம். அது எப்படிங்க முடியும்? நம்மளை நம்பி ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொடுக்குறாங்கல்ல. அப்படித்தான். 1000 பேரை கொண்டாதான் அறவைத்தியன்னு உங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல. ம். ஆ. என்ன மனு இப்படி வைத்திருக்கு? இல்ல இல்ல இல்ல. பாவம் மனு, நீ ரொம்ப கஷ்டப்படுறல. சாப்பிட்டியா இல்லையா? காலையில சாப்பிட்டேன். வயசு புள்ள காலையில சாப்பிட்டது இவ்வளவு நேரம் இருக்குமா? பிஸ்கட் எடுத்துட்டு வரேன். இந்த சாப்பிடு. இல்லங்க, நீங்க கையிலே கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இல்ல, சாப்பிடு. இல்ல வேண்டாம், கையிலே கொடுங்க. சும்மா இல்ல சாப்பிடு. வேண்டாங்க. சாப்பிடு. இல்ல இல்ல வேணாம். சாப்பிடு மனு. இல்ல, வேண்டாங்க. சாப்பிடுனா. இல்ல, நீங்க கையிலே கொடுங்க. என்ன நடக்குதுங்க? ఎవరు ఏం కావాలి? அதுக்குள்ள வந்து போச்சா? நான் தான் அங்க குபேரன். ஓ నువ్వా? கவனிக்கல. என்ன வேணும் சொல்லு. மனோகரை பார்த்து போலான்னு வந்தேன். அவன் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு எடுக்கிறதுக்குன்னு கிளம்பி வந்தாச்சா? வேலை பார்க்கறானா? என்ன வேலை பார்க்கறான் டவுட். என்ன மனோகர் என்ன பண்ற? டிவியை பிரிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அடப்பாவி, அக்கா பிரிச்சு போட்டுருக்க. ஒழுங்கா திருப்பி மாட்டிடுவியா? அதெல்லாம் ஒழுங்கா மாட்டோம். அவனை கேட்டா நீங்க பதில் சொல்றீங்க. டேய் பாத்துடா, ஷாக் அடிக்க போகுது. டெஸ்டர் வச்சு தானே பார்த்துட்டு இருக்கேன். மனோ, நீ சின்ன பையன், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் கரண்ட் மேட்ரு, கவனமா இரு. ம். ஆமா, இப்பெல்லாம் உன்னை அடிக்கடி பார்க்கவே முடியறதில்ல. காலையில கடைக்கு வரேன், சாயந்தரம் வீட்டுக்கு போறேன். நடுவில் எங்கேயும் அனாவசியமா போறது கிடையாது. ஓஹோ, அக்கா கல்யாணம் வேற, பிஸியா தான் இருப்ப. என்ன மனு, அக்கா கல்யாணமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இன்னும் இன்விடேஷன் கொடுக்கல. 2 நாள்ல கொடுத்துட்டு சொல்லலாம்னு இருந்தேன். என்ன வேத்தாலும் நினைக்காத மனு. என்ன? சரிங்க, கடத்தரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? இதுக்கு 2 ஸ்பேர்ஸ் வாங்கணும், அதுக்கு தான். போயிட்டு மெதுவா வா. அதுக்கு எதுக்கு நீ போயிட்டு? அதான் குபேரன் இருக்குல்ல, அதை அனுப்பு. இல்லைங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நானே போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஏன்டி? மனோகருக்கெல்லாம் பிஸ்கெட் தரீங்க, எனக்கு தருவீங்களா? அதான் தட்டுல இருக்குல்ல, எடுத்துக்கோ. உங்ககிட்ட வாலாட்டினா பிஸ்கெட் தருவீங்களா? என்ன சொல்ற நீ? என் கேள்வியில பல அர்த்தம் உண்டு, புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஐயோ ஐயோ, ఏడుకొండ వాడా. ಎಂದಾಯಿ ಸರಸ ಎಂದಾಯಿ కుబేర్నికి షాక్ కొట్టిందండి. ಶಾಕೋ ಓ ಈ ಕಲ್ಲನೋ ಎಡಾ எதுக்குடா ஈ போர்டுல கையை வச்சோ? சும்மா ஸ்டைலா? ஓ ஸ்டைலோ, நான் உன்னை சவட்டி எடுக்கும். எடா ஈ ஜி நாயுடு வீட்டுல கண்ட இடத்துல கை வைக்க கூடாது. அப்படி கை வச்சா இப்படிதான் ஷாக் அடிக்கும். மனசிலாயோ? ஏய் வையே படி. நானும் மடிக்கிறேன்க்கா. மடிக்கிறேன்னு சொல்லாதடி, படிக்கிறேன்னு சொல்லு. அக்கா ப்ளீஸ், நானும் மடிக்கிறேனே. வேண்டாம் வேண்டாம், நீ இங்க படிக்க வேண்டாம், வெளியில போய் படி போ. ஏய் புக் எடுத்துட்டு போடி. நான் புக்கு எல்லாமே படிப்பேன். பாருக்கா, இந்த பொண்ணெல்லாம் படிச்சு கிழிச்சு
பேசாம இந்த பொண்ணை துணி மடிக்க சொல்லியிருக்கலாம். ஏன் இதை மடிச்சு கிழிக்கிறதுக்கா? ஏன்க்கா மண்டபம் அவ்வளோ காஸ்ட்லியாக்கா? ம் ஏற்கனவே செலவு பட்ஜெட்டை மீறி தலை தெரிக்கிற வேகத்தில் போயிட்டு இருக்கு. மண்டப வாடகைக்கு என்னக்கா பண்ண போற? இதுக்கு மேல என்ன பண்றது? முதல்லயே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? ம் எப்படி? தங்க நகையெல்லாம் அழகுக்கு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவசர ஆத்திரத்துக்கு யூஸ் பண்றதுக்காக தான். தங்க வளையல அடகு வச்சுட்டேன். மெதுவா மீட்டுக்கலாம். அபி, ஆ இதையும் கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு. தங்க வலையில ஏன் கழட்டி வச்ச? கல்யாணம் வரைக்காவது அது போட்டுட்டே இருக்கணும்னு சொன்னேன்ல. அக்கா வளையல கழட்டி பீரோக்குள்ள வைக்கல, அடகு கடையில வச்சுட்டா. உன்கிட்ட மெதுவா சொல்லிக்கலான்னு இருந்தேம்மா. வளையல் அடகு வைக்கிற அளவுக்கு புதுசா என்னம்மா செலவு வந்திருக்கு? ஆ, அந்த லூசு ராஜாராம் நம்ம வீட்டுக்கு வந்து மண்டபத்தை மாத்தணும்னு சொன்னப்ப நீ சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டல. சின்ன மண்டபம் பெரிய மண்டபமா ஆயிடுச்சு. அதனால தங்க வளையல் மண்டப வாடகையா மாறிடுச்சு. கவலைப்படாதம்மா, எங்கேயாவது பணத்தை புரட்டி கல்யாணத்துக்குள்ள மீட்டிடலாம். ஏற்கனவே வாங்கின பணத்தையே எப்படி திருப்பி தரப்போறேன்னு தெரியல. இதுல புதுசா யார்கிட்ட கேட்பேன்? தெரியல, ஆனா திருப்பிடலாங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. அக்கா, அப்படியே திருப்ப முடியலனாலும் நீ கவலைப்படாத. என்னோட வளையல், ஆர்த்தியோட செயின், அது எல்லாத்தையும் நீயே போட்டுக்க. உன் வளையலோட எடைக்கு அது ஈக்குவலாவே இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எத்தனை பவுண்ட் தங்கோடு தான் பார்ப்பாங்க, என்னென்ன ஐட்டம்னு பார்க்க மாட்டாங்க. அதை அபி போட்டுக்கிட்டா கல்யாணத்தன்னைக்கு நீயும் ஆர்த்தியும் நகை இல்லாம மூலையா நிப்பீங்களா? அம்மா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தானே கவரிங் நகையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதை போட்டுக்கிட்டு நாங்க தக தகன்னு ஜொலிப்போம். போதுமா? ஏமா, சித்தப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்னியே, எப்ப போற? ஏன், நீ வருவேன்னு நினைச்ச, வரலையா? இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு தானே, நீ மட்டும் போயிட்டு வா. அக்கா சொல்றது கரெக்ட். நியாயப்படி பார்த்தா எல்லா பத்திரிக்கையும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு அவர் தான் கொடுக்கணும். நாம ஏன் அவருக்கு ஸ்பெஷலா போய் பத்திரிக்கை வைக்கணும்? அதெல்லாம் ஒரு முறைடி, உனக்கு புரியாத. என்ன இருந்தாலும் அபிய தாரவாத்து தரப்போறது அவங்க தானே. எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லாம போச்சே. அம்மா, எதுக்கு எடுத்தாலும் ஏமா உணர்ச்சி வசப்படுற? பிபி ஏறிடாதா? சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. நீ அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அக்கா, சீக்கிரம் மடி. நம்ம இன்விடேஷன்ல மண்டபத்து பேர்லாம் மாத்தணும்ல, அது பண்ணலாம். சரி.